6 ஆண்டுகள் 2003 மாநிலம் தழுவிய ஒரு அமைப்பாக மாறி இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் கிட்டத்தட்ட 30 மாவட்டத்தில் இதற்கென்று கிளைகள் இருக்கிறது, நிர்வாகிகள் இருக்கிறாங்க. 25 பேர் தமிழக ஹையர் கோர்ட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகளாக 25,000 பேர் இருக்கிறாங்க. சாதாரண ஒரு வேலை இல்லைங்க, 25,000 பேர் இந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இயக்கத்தை பொறுத்தவரை திரை மறைவில் இருக்கக்கூடியவங்க, திரைக்கு முன்னால் இருப்பவர்கள் கிடையாது. பிரச்சனை என்று வரும்பொழுதுதான் பார்ப்பாங்க, ஏன்னா மைக் வேலை செய்யலாம் அவங்களை கூப்பிடுங்க, ஏன்னா எல்இடி வேலை செய்யல உங்களை கூப்பிடுங்க, சமையல் பாத்திரம் கொடுக்கக்கூடிய அண்ணனை காணா, ஏன் மணவாய் டெக்கரேட்டர் லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கூப்பிடுங்க. ஸோ நீங்கள் நன்றாக வேலை செய்யும் பொழுது பெரும்பாலும் நாங்கள் உங்களை மறந்து விடுவோம். அதுதான் இந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒரு துர்பாகம். நல்லா வேலை செய்யும் பொழுது உங்களை கூட்டம்னா சூப்பராக வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்வதற்கான பக்குவம் எங்களுக்கு இல்லை என்று தான் நான் குறை சொல்ல வேண்டும். ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக கூப்பிடுவோம், பேசுவோம். அதுவும் மேடையில் இருக்கக்கூடிய சில தலைவர்களை பற்றி இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயங்கள். குறிப்பாக அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் தந்தை சிவா அவர்கள், பிரதமர் அவர்கள் 5 நாட்கள்ல 3 முறை தமிழகத்திற்கு வருகின்றேன் என்று சொன்னாங்க. உங்களால ப்ரோக்ராம் நடத்த முடியுமா? சேலத்தில் ஒரு ப்ரோக்ராம், நாகர்கோவில் ஒரு ப்ரோக்ராம், மதுரையில, தூத்துக்குடியில 3 நாட்கள்ல ப்ரோக்ராமை நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய வல்லமை இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. உங்களால முடியலன்னு சொல்லுங்க, பிரதமருடைய தேதியை பக்கத்து மாநிலத்துக்கு கொடுத்துறோம் அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட யாருக்கிட்டையுமே கேட்காம தைரியமா சொல்லிட்டீங்கன்னா நீங்க பிரதமரை வர சொல்லுங்க. 5 நாட்கள்ல 3 முறை பிரதமர் வர்றாங்க 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு. அதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று அந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே, உதாரணத்துக்கு பல்லடத்துல அண்ணன் தங்கவேல் அவர்கள் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழால அண்ணன் முன்னாள் வந்து நடத்தினார். அதே போல நாகர்கோவில் பிரதமர் அவர்கள் வரணும். அவருக்கு நாங்கள் கொடுத்த நேரமே ஒரு 48 மணி நேரத்துக்கு குறை. அது செய்யவே முடியாது. நான் காலையில் ஒரு 2:30 மணிக்கு நாகர்கோவிலுடைய வேலைக்கு சென்று பார்த்தேன். கிட்டத்தட்ட வேலை அப்பதான் நடந்துகிட்டே இருக்கு. உடனே நம்முடைய அண்ணன் தந்தை என்ன, அவருடைய கண்ணில் ஒரு சின்ன ஒரு கண்ணீர், சிவானுடைய கண்ணில் ஒரு சின்ன கண்ணீர் எட்டி பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை குடும்பத்துல, அதையும் சொந்தக்காரர்கிட்ட போய் அட்டன் பண்ணணும். தொழிலாளர்கள் பிரச்சனை, அதையும் சமாளிச்சுட்டு இருக்கேன். ஒரு தொழில ஒரு விபத்து, அதையும் சமாளித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்க 40 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கீங்க, அதையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போலீஸ் பர்மிஷனு, எஸ்பிக்கு பர்மிஷன் ரொம்ப குறைவான நேரத்தில் காலையில தான் வாங்கியே கொடுக்குறீங்க. அதனால கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன், நான் தூங்கி 2 நாள் ஆச்சு, 6:30 மணிக்கு இந்த மேடையை கொடுத்து உங்க கையில கொடுத்துறாங்க. அன்னைக்கு அண்ணாவை மேடையிலே கட்டி பிடிச்சிட்டு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கி அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு மறுபடியும் அண்ணாவை அழைத்து பாராட்டி மகிழ்ந்தோம். காரணம், யாராலும் இந்த வேலையை செய்ய முடியாது, செய்யவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு ஏபி முருகானந்தன் வரும்போது ஒரு காமெடியா சொன்னாங்கன்னா, நீங்க போய் இதை சொல்லுங்க, நாங்க ஒரு 50,000 பேர் வச்சு கூட்டம் போனோம்னா மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவானே அப்படின்னு. ஆனா 75,000 இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவானே, 1,00,000 இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவோம் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்ம பெரிய பெரிய நிகழ்ச்சி நடத்த வைப்பாங்க. இன்னைக்கு அதனாலதான் உங்க நிகழ்ச்சி நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு பார்க்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம் சொல்லுங்க. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மிக அற்புதமாக, அழகாக, ரொம்ப கண்ணியமாக, ஒரு நாகரீகமாக, நாசூக்காக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப நிகழ்ச்சி தான். எந்த இடத்திலும் கூட இந்த குடும்ப நிகழ்ச்சி என்பதை மறந்து இந்த நிகழ்ச்சி இல்லை. அவ்வளவு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு விசேஷத்துல பங்கெடுத்தா எப்படி இருக்குமோ அது போன்ற இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த நிகழ்வுடைய வெற்றி. அதுதான் குடும்பமாக இணைந்து நீங்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கெல்லாம் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்தாங்க. நான் கண்டிப்பா அரசியல் பேச மாட்டேன். காரணம், எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறோம். நாம் இன்னைக்கு சமுதாய பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை மட்டும் பேசுவதற்காக நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி அந்த கோரிக்கை எங்களுடைய கையில கொடுத்திருக்கீங்க, தமிழக அரசுடைய கையில் கொடுத்திருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையுமே முக்கியமான கோரிக்கை தான். அது எதுவுமே நிறைவேற்ற முடியாத கோரிக்கை இல்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம விருப்பவரோடு சண்டை போட்டு இதை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக ஜிஎஸ்டி 18% 12% குறைக்க வேண்டும் என்பது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுக்கும் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறேன். இதை நானே நிதியமைச்சர் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக இதை நிதியமைச்சர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்றும் இந்த நேரத்தில் சொல்றேன். அது தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, குறிப்பா நீங்க எல்லாமே ஆத்திர அவசரத்திற்கு வர்றவங்க, போன் பண்ணா உடனே கிளம்பி அங்க இருக்கக்கூடிய தூணு, அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் டக்குன்னு ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி சேர்ல இருந்து வரும். அந்த ஜிஎஸ்டி ரோந்து வண்டி எங்க வந்தாலும் நிறுத்தி கேட்பாங்க, எங்க கொண்டு வரீங்க, பில்லுங்க, ஜிஎஸ்டி பில்லை காட்டுங்க, இதெல்லாம் முறைப்படி அக்கௌண்ட்ல தான் பணம் கொடுக்குறாங்களா, உங்க அக்கௌண்ட்ல தான் கொடுக்குறாங்களா, இல்லை கேஷ்ல வாங்குறீங்களா, இது போன்ற பல கேள்விகள் எல்லாம் சமாளித்து தான் நீங்க மேடையில் இந்த பந்தலை போட முடியும்.
அதற்கு இருக்கக்கூடிய ஈவே பில்லாக இருக்கலாம், ஜிஎஸ்டி பில்லாக இருக்கலாம், காலம் காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நான் பல இடத்துல பெருமையாவே சொல்லுவேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினா அதை அக்கௌண்ட்ல பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் இருக்கோம். அக்கௌண்ட்ல தான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஏன்னா எங்களால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அரசியல் அந்த சுத்தம் என்பது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக முழு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கும் உங்களோட துணை இருந்து எங்களால் என்ன வேலையெல்லாம் இதுக்கு செய்ய முடியுமோ, ஏன்னா சமுதாய பிரச்சனையாகவும் இருக்கு, அதே நேரத்தில் ஜிஎஸ்டியிலும் கூட கொஞ்சம் ஒரு ஹியூமன் கன்சர்வேஷனோட செய்யணும், அதுவும் உங்களோட இருக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அனுப்புறோம். அடுத்த முக்கியம், குறிப்பாக இன்னைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய எல்லா சௌகரியமும் கூட உங்களுடைய தொழிலாளர்களுக்கு வர வேண்டும் என்கின்ற நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் என்பது சரியான எண்ணம். ஆனால் நீங்க இதுக்கு அனுமதிச்சீங்கன்னா எங்களுடைய கட்சியின் சார்பாக எங்களுடைய மத்திய அரசு நடத்திட்ட பிரிவு ஒரு பிரிவு இருக்கலாம். உங்களுடைய தொழிலாளர்கள் டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க பதிவு பண்ணி கொடுக்குறோம். உதாரணத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ₹1 இன்சூரன்ஸ், ₹365 இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் முழுக்க கட்டினீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா ₹2 லட்சம் இன்சூரன்ஸ் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது போன்ற பல விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கு. ஆனா அதை நாம நேரங்கள் நமக்கு எடுத்து பண்ணுவதற்கு இன்னைக்கு கூட கொஞ்சம் முதல்ல முயற்சி பண்ணியிருந்தா வெளியே நாங்க ஒரு ஸ்டால் கூட போட்டிருப்போம். அடுத்த முறை ஒரு அசோசியேஷனும் அவங்களுக்கு நாங்க டீடைல்ஸ் வாங்கிக்கிறோம். இருக்கக்கூடியவங்க எல்லாமே மத்திய அரசுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன பயன் இருக்கோ அது உங்களுக்கும் கிடைக்கும். அதை முறைப்படி உங்களோடு இணைந்து அதை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழியும் இந்த நேரத்தில் கொடுத்து, அதே நேரத்தில் தமிழக அயர்ன் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் இது குறிப்பாக அந்த பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் கூட வர வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அதற்கும் உங்களோடு இணைந்து நாங்கள் போராடுகின்றோம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். மிக முக்கியமாக ஜிஎஸ்டி அதை நான் கையில் எடுக்கிறோம்னா அதை தாண்டி மிச்சது எல்லாமே வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களோடு இருந்து நாங்கள் செயல்படுத்தி கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழியும் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அறிவிக்கின்றோம். அதை தாண்டிங்கன்னா குறிப்பாக இந்த இன்விடேஷனே மிக சிறப்பாக இருக்கு. முப்பெரும் விழா நீங்கள் செய்திருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள், குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் வேலை இல்லாமல் திண்டாடிய பொழுது நீங்கள் ஒரு சங்கமாக இயக்கமாக இணைந்து அவர்களுக்கு அவசரமாக என்ன உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்து கொடுத்து ஒரு சங்கமாக நீங்கள் வென்று கொண்டிருக்கின்றீர்கள். வருகின்ற காலத்தில் இன்னும் நிறைய நீங்கள் ஜெயிக்கணும், நிறைய இந்த சங்கம் இன்னும் பெரிதாகணும். காரணம், நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாதுங்க. நீங்க எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆகிட்டு இருக்கு. மக்கள் அந்த கம்ஃபர்ட் எதிர்பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு மக்கள் உட்கார வைக்கணும் அப்படின்னா சரியான ஜெர்மன் டென்ட் இருக்கணும், பந்தல் இருக்கணும். மக்களுக்கு அந்த சௌகரியம் எல்லாம் கொடுத்து தான் இன்னைக்கு ஒரு அரசாக இருந்தாலும் சரி, எங்களை போன்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியும். முதல்ல மாதிரி ஒரு தலைவர் பேசுறாரு, எங்க வேணாலும் சேர் போடுவோம், நீங்க வாங்கினா மக்கள் வர தயாரா இல்லை. அதனால வருகின்ற காலத்துல நாங்களும் முயற்சி செய்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய எல்லா பொதுக்கூட்டங்களும் கூட கொஞ்சம் ஹைடெக்கா இன்னும் நாங்கள் ரொம்ப முயற்சி எடுக்கிறோம். இன்னும் பெட்டரா எல்லா இடத்துலையும் டென்ட் போட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செய்து உங்களுக்கு அதன் மூலமாக பிசினஸ் கொடுப்பதற்கும் நாங்கள் முழு முயற்சி எடுக்கிறோம். நோக்கம் என்ன, எங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு தொழில் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்காக நாங்கள் பாடுபடுகின்றோம். இது என்னுடைய பேச்சினுடைய முதல் பாகம். குறிப்பாக எதற்காக இந்த நிகழ்ச்சி நடக்குது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு உங்களோடு எப்படி துணை இருக்க வேண்டும் என்பது நான் பேசக்கூடிய என்னுடைய பேச்சினுடைய முதல் பாகம். என்னுடைய பேச்சினுடைய இரண்டாவது பாகம் என்பது பொதுவாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன். குடும்ப நண்பர்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு 2 வார்த்தைகள் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இங்க இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களும் கூட குறிப்பாக குழந்தைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தந்தை தாய் எந்த அளவுக்கு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு நிமிடம் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவருடைய கஷ்டம் என்பது சாதாரண கஷ்டம் இல்லை. மழையாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும் கூட நாம் நினைக்கக்கூடிய வேலை அந்த நேரத்தில் அது நடந்து ஆக வேண்டும். அதில் யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான், எந்த எக்ஸ்கியூஸ் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த இடத்துல உங்களுடைய தந்தை தாய் வேலை பார்க்கிறான். மிக கடுமையாக தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு வேலை பார்க்கிறான். எலக்ட்ரிக்கல் ஒயர், எங்க வேண்டுமானாலும், எந்த விபத்து வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த சூழ்நிலையில தான் தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறாங்க. எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்கிறோம், தலையெல்லாம் தொங்கி ஒரு பேனர் கட்டிட்டு இருப்பான். அதை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கே இதயத்தில் ஒரு முறை திக்குறது. தொழிலாளர்கள் எங்கேயோ இடத்துல தொங்கி அந்த பேனர் கட்டிட்டு இருப்பாங்க, அவ்வளவு பெரிய உயர்த்தல். அதனால் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தந்தை தாயினுடைய கஷ்டம் என்பது
நீங்கள் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனாக வலம் வரும் பொழுது மட்டும்தான் அவருடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு உங்களால் கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அசோசியேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய கான்ட்ராக்டர் இல்லை. தமிழ்நாட்டில் பெரிய கான்ட்ராக்டர் எல்லாருமே நம்பரா இல்லை. பெரிய கான்ட்ராக்டர் சில பேர் இருந்தாலும் கூட இந்த அசோசியேஷன் இருக்கக்கூடிய பெரும்பாலான நண்பர்கள் சிறு சிறு வேலை செய்யக்கூடிய 10 பேர் வேலைக்கு இருப்பாங்க, 5 பேர் வேலைக்கு இருப்பாங்க, 20 பேர் வேலைக்கு இருப்பாங்க. அவங்க தான் இந்த அசோசியேஷன் அதிகமா இருக்கிறாங்க. அவர்களால் அவருடைய கஷ்டத்திற்கு தீர்வு என்னன்னா அவருடைய குழந்தைகள் நன்றாக படித்து கல்வியில மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்து உங்களுடைய தந்தை தாயை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். அது ஒரு இந்த செய்தியை முக்கியமான செய்தியை நீங்க மறந்துடாங்க. இரண்டாவது, நாம் எல்லோரும் இணைந்துதான் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். நாம் எல்லாரும் சேர்ந்துதானே உருவாக்க முடியும். இது தனி மனிதனுடைய உழைப்பு நம்ம இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்து. அதனால்தான் வாக்காளர் பெருமக்களுக்கு இந்த ஜனநாயகத்தில் அதிகப்படியான மரியாதை யாருக்கு இருக்குன்னா வாக்காளர் பெருமக்கள். காரணம், நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நல்ல சமுதாயம் என்னங்க? குட் சொசைட்டி. சுத்தமான தண்ணீர் குடிப்பதற்கு 24 மணி நேரம் உங்களுக்கு இருக்கணும். சுத்தமான காற்று எப்போ உங்களுக்கு இருக்கணும், சுவாசிக்கிறது. பாதுகாப்பு எப்பொழுதும் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சாலையோரத்தில் போறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம சாலையில நீங்க போகணும். அதே நேரத்தில் நடைபயிற்சிக்கு ஒரு பூங்காவா இருக்கலாம். மனிதனுக்கு அடுத்து சந்தோஷப்படுவதற்கு என்ன தேவையோ அதையும் இந்த சமுதாயத்தில் இருக்கணும். அதனால் நம்முடைய இலக்கு என்பது நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது நம்முடைய இலக்கு. ஏன்னா நிறைய இடத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு தெரியறதில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. தொடர்ந்து பல இடத்துல சொல்றேன், நாம் நிறைய கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறோம். அரசு கிட்ட பெருசா நம்ம எதிர்பார்க்கிறதே கிடையாது. அரசு பேருந்துகள் ஓடும் பொழுது ஓட்டையாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, மழை தண்ணி உள்ள வந்தாலும் பரவாயில்ல, சாலையில குண்டு குழி இருந்தாலும் பரவாயில்ல, குடிக்கிற தண்ணி 10 நாளைக்கு ஒரு முறை வந்தாலும் பரவாயில்ல, சுவாசிக்கிற காற்று சுத்தமா இல்லைனாலும் பரவாயில்லை. பெருந்தன்மையாக நம்ம பல இடத்துல அந்த சமுதாயத்தை மன்னித்து விடுகின்றோம். ஆனால் அருமை சொன்னங்களே, நம்முடைய முக்கியமான நோக்கம் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது. அப்ப நீங்க அந்த அக்கௌண்டபிலிட்டியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னை போன்ற அரசியல்வாதி இருக்கலாம், மேடையின் மீது கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதி இருக்கலாம். எங்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய இலக்கு பெரிய இலக்கா இருக்கும், சின்ன இலக்கா நீங்க கொடுக்கவே கூடாது. அதே போல உங்களுடைய எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், நகர்மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவங்களா இருக்கலாம், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவங்களா இருக்கலாம், மக்கள் பிரதிநிதிகளாக யாராக இருந்தாலும் கூட அவருக்கு நீங்கள் வைக்கக்கூடிய இலக்கு என்பது பெரிய இலக்கா இருக்கும். அதான் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை கொடுக்கும். உயர்ந்தாண்டவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மீட்டர் வைப்பாங்க, தாண்டோடனே 5.5 மீட்டர் வைப்பாங்க, தாண்டோடனே 6 மீட்டர் வைப்பாங்க, அது தாண்டோடனே 6 மீட்டர் வைப்பாங்க, அதையும் தாண்ட 7 மீட்டர் வச்சு பார்ப்பாங்க. தாண்ட இலக்கை உயர்த்தி கொண்டிருப்பார்கள். அதையும் நீங்க தாண்டுங்க. அதனால ஜனநாயகத்தில் நம்முடைய மக்களுக்கு நல்ல ஒரு சமுதாயம் வேண்டும். நீங்க உங்களுடைய உடலை வருத்திக் கொள்ளாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு வைக்கக்கூடிய இலக்கை மேல ஏற்றிக்கிட்டே இருக்க. அந்த இலக்கை ரொம்ப கீழே நீங்க 4 மீட்டர்ல வைக்கவே கூடாது. 4 மீட்டர் 3 மீட்டர் இலக்கெல்லாம் வளர்கின்ற நாட்டுக்கு பத்தாது. 7 மீட்டர் 8 மீட்டர் அந்த இலக்கை நீங்கள் ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு அரசியல்வாதிகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல ஒரு தரமான கல்வியிலிருந்து ஆரம்பித்து தண்ணீரிலிருந்து சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இலக்கை நீங்க ஏற்றுங்க. இலக்கை தயவு செஞ்சு குறைக்காது. அது குறிப்பாக இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் கூட, ஏன்னா நாம உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம், நீங்க எங்கிட்ட எதிர்பார்க்கணும். நாங்க எதிர்பார்க்க உள்ள போயிட்டேன், அண்ணா என்னென்ன மேல இன்னும் கொஞ்சம் நல்லா போடுங்கண்ணே, அண்ணா கொஞ்சம் 6 மீட்டர் ஏற்றுங்கண்ணே, அண்ணா என்னென்ன பந்தல் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா போடுங்கண்ணே, கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இழுத்து போடுங்கண்ணே, ஆனா மைக் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா எக்கோ பேஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நல்லா போடுங்க, எக்கோ அடிக்கிறதுங்க. ஸோ நாங்கள் எப்படி ஒரு அரசியல்வாதிகளாக சமுதாயத்தில் உங்ககிட்ட உங்க இலக்கை இன்னும் பெருசு பண்ணுங்க நாங்க சொல்றோமோ, அதுபோல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே அரசியல்வாதியாக யாராக இருந்தாலும் கூட, உங்களுக்கு சேவை செய்வதற்கு யாராக இருந்தாலும் கூட அந்த இலக்கை உயர்த்தி வையுங்கள் என்கின்ற தாழ்மையான கருத்தை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அப்பதான சமுதாயம் மாறும். அந்த சமுதாயம் மாறும் பொழுது மட்டும்தான் சமுதாயத்தில் உங்களுக்கு என்ன சிக்கல் எல்லாம் உங்களுக்கு அந்த தீர்வு வந்து சேரும். மூன்றாவது, எந்த இடத்திலும் கூட லஞ்சம் கொடுப்பதை நீங்க கண்டிப்பா எதிர்க்கணும். அது மாற்று கருத்து இல்லை. லஞ்சம் என்பதை நீங்கள் நெஞ்சம் நிமிர்த்தி நீங்கள் எதிர்க்கணும். நான் காவல்துறையில் இருக்கும் பொழுது ஏஎஸ்பியா பணி செய்தேன். நான் பணியில் சேர்ந்து ஒரு 3 மாதங்கள் ஆகியது. ஒரு வயசான தாத்தா கார்கல் ஆபீஸ் வந்தார். கார்கல் என்பது கர்நாடகா மாநிலத்தில் உடுப்பி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர். ஒரு தாத்தா வந்தாரு, வெளியே உட்கார்ந்து இருந்தாங்க. எனக்கு கன்னடம் கூட பேச வராது. நான் பணியில் சேர்ந்தனால எனக்கு தெரிஞ்ச
ஆங்கிலத்திலும் தமிழிலும் தான் பேசிட்டு இருக்கேன் முதல் ஒரு 6 மாசம். அந்த தாத்தா கன்னடம் மட்டும்தான் தெரியும். நம்ம ஆபீஸ் இருக்கக்கூடிய அந்த உதவியாளர் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அவருக்கு வந்து ஒரு லேண்ட் பெட்டிஷன், லேண்ட் ப்ராப்ளம், அதை அவர் எழுதிட்டு வந்தாரு. எனக்கு அப்போ கன்னடம் படிக்கிற கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை கொடுத்து நான் பக்கத்தில் உதவியாளர்கிட்ட கேட்பாங்க, என்னென்ன எழுதியிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு. உடனே உதவியாளர் எடுத்த அந்த ஒரு 4 பேஜ் பெட்டிஷனு முதல் பக்கத்தை படிச்சாரு, 2வது பக்கத்தை படிச்சாரு, 3வது பக்கத்தை உதவியாளர் என்னதோ மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஒரு மாதிரி தடுமாறினார். இந்த 3வது பக்கத்துக்குள்ள ஏதோ இருந்துச்சு, ஆனா என் கண்ணிலே படக்கூடாது என்பதற்காக ரொம்ப ஒரு மாதிரி தயங்கினார். உதவியாளர் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் நம்முடைய அலுவலகத்துல. நான் கேட்டேன், என்னன்னு சொல்லுங்க காட்டுங்க அப்படின்னு. இல்லைங்க நீங்க பார்க்க வேண்டாம், இதான் இல்லைன்னா ஏதோ உள்ள இருக்கு, நீங்க மறைக்க பாக்குறீங்க, என்னன்னு காட்டுங்க. அந்த 3வது பக்கத்துல பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நோட் இருந்துச்சு. முதல் பக்க பெட்டிஷன், 2வது பக்க பெட்டிஷன், 3வது பக்கத்துல ஒரு 500 ரூபாய் நோட்டு, அதுக்கப்புறம் 2 பேஜ். இதனுடைய புத்தகத்தில் கூட நான் எழுதியிருக்கேன். எனக்கு அப்ப பயங்கர கோவம். ஏன்னா நீங்கள் அப்பதான் ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாம் வர்றீங்க, லஞ்சம் என்பது முதலாக யாரோ உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. உடனே இந்த ஐயா கேட்ட, ஐயா எதுக்கு 500 ரூபாய் வச்சிருக்கீங்க? அதையும் கூட இவர் தான் மொழிபெயர்ப்பு சொல்லணும். அந்த ஐயா ஒண்ணுமே புரியல. இல்லைங்கன்னா கொஞ்சம் வேகமா வேலை நடக்கணும் அப்படிங்கிறதா 500 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. நான் எனக்கு அது புரிய வேண்டும் என்பதற்காக அந்த ஐயாட்ட பொறுமையா கேட்டேன், ஐயா நீங்க அலுவலகத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க பெட்டிஷன் கொடுக்க போறீங்க, நாங்க சால்வ் பண்ண போறோம். நான் சால்வ் பண்ணேன், எனக்கு மேலே எஸ்பி இருக்கிறாரு, அவர் அலுவலகத்துக்கு போறீங்க, அவர்கிட்ட போய் கொடுக்க போறீங்க. அவரு வேலை செய்யணும், ஐடி இருக்காரு, அவர்கிட்ட போய் கொடுக்கத்தான் போறீங்க. அதனால எதற்காக நீங்க இந்த பணத்தை வைக்கணும்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஐயா. அதுக்கு ஒரு சொன்னார், இல்லைங்க நார்மலா போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன சொல்லுவாங்க, லேண்ட் டிஸ்பியூட் கேஸ் தாசில்தார் ஆபீஸ் போகணுமா, தாசில்தார் ஆபீஸ் போனா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆபீஸ் போகணும், அங்க போனீங்கன்னா விஏஓ ஆபீஸ் போங்க, போய் பட்டாத்திட்டெல்லாம் கொண்டு வாங்கலாம். ஒரு சாதாரண ஒரு டிஸ்பியூட், நிலத்துல பக்கத்து காட்டுக்கார வேலியத்துக்கு உள்ள போட்டுட்டான் ரப்பர் எஸ்டேட்ல. இந்த ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே ஐயா 6 அலுவலகத்திற்கு சென்று சுத்தி வந்தேன், எங்கேயுமே வேலை நடக்கல. நானே போய் வேலையை புரிஞ்சு வேலையை போட போனேன், என்னை அடிக்க வர்றான். அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். எத்தனை கையா சுத்துவேன், நானும் 6 மாசமா சொல்றேன். அப்பதான் எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சதுங்க. அதாவது இந்த லஞ்சம் என்பது யாரோ ஒருவர் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாதனால அந்த மக்கள் அந்த வேலையை செய்யுங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. லஞ்சம் அப்படித்தாங்க உருவாச்சு. யாரும் விருப்பப்பட்டு வலுக்கட்டாயமாக பாக்கெட் இருக்கக்கூடிய பணத்தை தூக்கி விருப்பப்பட்டு யாரும் கொடுக்க போறது கிடையாது. இந்த மனிதன் ஒரு சிறந்த ஒரு உதாரணமான ஒரு மனிதன். அவரை தூக்கி ஜீப்ல உட்கார வச்சுக்கிட்டு நாங்க 2 இடத்துக்கு போய் பார்த்தோம். அதே போல வேலி போட்டிருந்தாங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அவர்கிட்ட போய் பேசி பார்த்தோம், அண்ணன் கொஞ்சம் வேலையை பிடிவி போடுங்க அப்படின்னு. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவரு கேட்டா, நீ போலீஸ் உங்களுக்கு லேண்ட் டிஸ்பியூட்ல தலையிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு. அதை நான் தலையிட்டு அதை குடுங்கி மறுபடியும் போட்டதுக்கு அவர் போய் சிவில் கோர்ட்ல என்ன ஒரு கேஸ் போட்டாரு. ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து லேண்ட் டிஸ்பியூட்ல ஒரு தலையிட்டு இருக்கிறாரு. அதனால எதற்காக இவர் நீங்க பணி நீக்க செய்யணும்? எதற்காக இந்த கதையை சொல்றாங்க? அவருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்துல நான் மாட்டிக்கிட்டேன். அவரு கொடுத்த 500 ரூபாய் அதை திருப்பி அவர்கிட்ட கொடுத்து அவர் வாழ்க்கையில லஞ்சம் என்கின்ற வார்த்தை அவருக்கு வரக்கூடாதுன்னு அந்த பிரச்சனையை நாம தீர்த்து வைப்பேன். அவரோட போய் ஒரு லேண்ட் டிஸ்பியூட்ல என்னுடைய கையை உள்ள வச்சு அது கிட்டத்தட்ட சிவில் கோர்ட்ல 2 வருஷம் அந்த கேஸ் மேல இருந்துச்சு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் போனார். இதனால அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இதுக்கு ரிஸ்க். அடுத்த முறை இதே மாதிரி ஒருத்தர் வந்தாலும் அந்த அரசு அதிகாரி சொல்லுவாரு, அண்ணே தாசில்தாரை போய் பாருங்க, அது போலீஸ் துறையினுடைய வேலை இல்லை. அதனால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சம் என்பது திரும்ப எல்லா இடத்துலையும் சுத்திக்கிட்டே இருக்கு. ஒண்ணு அரசு அதிகாரி நான் வேலையை செய்யறது இல்லை, அல்லது சில இடத்துல அரசு அதிகாரி வேலையை செய்து ஆப்போசிட் இருக்கிறவங்க கொஞ்சம் மூலக்காரனா இருந்தா இந்த அரசு அதிகாரியை பெட்டிஷன் போட்டு லாக் பண்ணிடுவோம். அப்படி இருக்கும் பொழுது நல்ல அரசு அதிகாரிகள் ஒதுங்கி போக ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்கு எப்படி வேலை நடக்கும்? அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவாக என்னுடைய 3வது விஷயமாக உங்கள்கிட்ட சொல்றேன். இதை தாண்டி நீங்கள் நின்றால் மட்டும்தான் இந்த சமுதாயம் திரும்பும். இதை தாண்டி நிற்காம நம்ம குறுக்கு வழியை சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது சமுதாயத்துல எப்பொழுதும் மாற்றம் வராது. அதனால இன்னைக்கு the price of integrity, the price of honesty பாத்தீங்கன்னா அது எல்லோரும் ஒரு விலை கொடுக்கும். நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு விலையை கொடுத்துதான் இன்னைக்கு நம்முடைய நாட்டுல நீங்க நேர்மையா இருக்க முடியும். இல்லையே வரும்போது ஓவர்லோட யாரோ பிடிச்சிட்டாங்க, நான் 300 ரூபாய் கொடுக்க மாட்டேன், நீங்க வீம்பு பேசுனீங்கன்னா வண்டி ஒரு 6 மணி நேரம் நிக்க வைப்பாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கூற்று என்னன்னாங்க, இதையெல்லாம் சகித்துக் கொண்டு நீங்க தாண்டி நிற்கவில்லை என்றால் இந்த நாட்டுல லஞ்சம் என்கின்ற பேய எப்பொழுதுமே துரத்த முடியாது. அதனால இளைஞர் படை நேரம் வந்துருச்சு. உறுதியாக நீங்கள் கையில எடுக்கணும்.
நான் இதை கொடுக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்து விடுகின்றேன். ஒருத்தர், அது ஒரு 5 பேர், அது ஒரு 10, அது ஒரு 6 மாசத்துல ஒரு 100, அது ஒரு 500, அது ஒரு 1000 போயிடுச்சுனாங்க. ஐயா, இன்னைக்கு சமுதாயத்துல பாதி பிரச்சனை தீரும். இதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பெரிய ஒரு படித்த ஒரு அறிவாளி, லண்டன்ல போய் பேரிஸ்டர், திரும்ப குஜராத்துக்கு வந்துடுறார். அப்ப சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் மகாத்மா காந்தியை கூப்பிடுறாரு. ஐயா, எங்க ஊர்ல லாயரே கிடையாது, நீங்க குஜராத்ல இருந்து கிளம்பி வாங்க. ஒரு மேய்தான் ஒரு பெரிய தொழிலதிபர் மகாத்மா காந்தி 1893 குஜராத்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா கூப்பிடுறாரு. மகாத்மா காந்தியும் போறாரு, பெரிய ஒரு வழக்கறிஞர், நிறைய சம்பாதிக்கிறார். ஒரு நாள் ஒரு ட்ரெயின்ல போறாருங்க, இரவு நல்ல குளிரான ஒரு நேரம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் வாங்குறாரு. அந்த ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் உட்கார்ந்து போறாரு. டிக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறாரு. டிக்கெட் வாங்காம ஒரு ட்ரெயின்ல வரலீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் உட்கார்ந்து போறாரு. தயவு செஞ்சு அரசியல் எடுத்துக்காதீங்க, உண்மையை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உட்கார்ந்து போறாரு. அப்ப அந்த டிக்கெட் செக் பண்ணவர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு, உனக்கு வந்து பிரவுன் கலர் தோல் இருக்கு, நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அலோடு இல்லை, அதனால நீ தயவு செஞ்சு ட்ரெயின்ல இருந்து இறங்குவாங்க. மகாத்மா காந்தி சொல்றாரு, நீங்க ஏன் நான் டிக்கெட் வாங்கிட்டு தான் நான் வர்றேன், அதனாலதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உட்கார வச்சிருக்காங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஊருங்க, நம்ம ஊட்டி மாதிரி கொஞ்சம் அப்படியே குளிராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த ட்ரெயின் அப்படியே தாண்டு, நல்ல குளிர். உடனே அந்த ஊரை தாண்டும் போது ட்ரெயின் அங்கே நிற்குது. உடனே அந்த டிக்கெட் கலெக்டர் என்ன பண்றாங்கன்னா, மகாத்மா காந்தியுடைய உடைமைகளையும் மகாத்மா காந்தியை தூக்கி வெளியே எறிகிறார் ஸ்டேஷன். மகாத்மா காந்தி அங்கேயே ஒழுங்கி எழுந்திரிச்சு நிற்கிறார். ட்ரெயின் கிளம்பியது. அந்த பீட்டர் மேரிட்ஸ்பர்க்ல அந்த நாள்ல அந்த குழுல மகாத்மா காந்தி யோசிக்கிறார். அவருக்கு 2 பாதைகள் இருந்துச்சு. ஒன்று, அவரு சட்டையை தொலைச்சிட்டு பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரக்கூடாது, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், விடுங்க, நாம போய் நம்ம வேலையை செய்வோம், குஜராத்ல இருந்து பணம் சம்பாதிப்பதற்காக வந்திருக்கின்றோம், மேத்தா கூப்பிட்டாரு, நல்லா பணம் சம்பாதிச்சு 10 வருஷம் கழிச்சு குஜராத்துக்கு போய் நல்லா இருக்கலாம் நினைச்சிருக்கலாம். அது முதல் பாதை. இரண்டாவது பாதை, இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு நான் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். இரண்டாவது பாதை. அதுவரை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், காசுக்கு ஆசைப்பட்ட ஒரு மனிதன், பணம் கிடைக்கிறது என்பதற்காக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போன ஒரு மனுஷன், பெருமைக்காக ஆசைப்பட்ட ஒரு மனுஷன், அந்த குழுல இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுக்கின்றான். ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தீங்கு நடந்திருக்கிறது, என்னை பார்த்து கருப்பு தோழன் என்று சொல்லி வெளியே வீசி இருக்கின்றார், நான் வாங்கிய அந்த டிக்கெட்டு கூட உங்க மரியாதை கொடுக்கல, அதனால் நான் எதிர்த்து நிற்க போகின்றேன் என்று 1894 ஒரு நாள்ல அந்த குளிர்காலத்துல செயின்ட் மேரிட்ஸ்பர்க்ல பீட்டர் மேரிட்ஸ்பர்க்ல எதிர்த்து நிற்கிறாரு. அன்னைக்கு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியா இருந்த அந்த மனிதன் எந்திரிச்சு நிற்கும் பொழுது மகாத்மாவாக மாறுகிறார். அதாவது ஒரு தனி மனிதனுக்கு இந்த பாதையில போறோமா இந்த பாதையில போறோமா அப்படிங்கிறது 1 டிகிரி மட்டும்தான், ஒரே டிகிரி மட்டும்தான் வித்தியாசம். ஆனா மகாத்மா காந்தி இந்த பக்கத்தை எடுத்தார். அதன் பிறகு சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஆனா இது பாடப்புத்தகத்துல வரா. அதன் பிறகு மகாத்மா காந்தி என்ன பண்ணாருன்னு எல்லா இடத்துலையும் வரும். உலகத்திலே ஒரு தலைவன் 2 இடத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து மோதி 2 இடத்திலும் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு தலைவன் இருந்திருக்கின்றார் என்றால் மகாத்மா காந்தி மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் ஒரு நாட்டுல போராடிப்பான். ஆனால் இந்த மனிதன் 2 நாட்டுல, சவுத் ஆப்பிரிக்காலையும் 1917 இந்தியாவில் வந்த பிறகு 30 ஆண்டு காலம் அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறார். இரண்டாவது நீங்க நினைக்கலாம் அதற்கு பவர் வேணும், மேல பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா தஞ்சை சிவானமார் இருந்தா பிரச்சனை இல்லை, அவர் அடிச்சா திரும்ப அவர் அடிப்பாரு. தங்கவேலமார் இருந்தா பிரச்சனை இல்லை, அவரு கை வச்சா அவரு திரும்ப கை வைப்பாரு. மாநில தலைவர் பழனிசாமி இருக்கார், அவரும் பவர்ஃபுல்லான மனுஷன், அவரு கை வச்சா திரும்ப அவரு கை வைப்பாரு. பாலராஜன், மணிமாறன் அண்ணன், சரவணன் அண்ணன், செந்தில்குமார் இருக்காங்க, அவரு கை வச்சா 100 பேர் இருக்கா, அவர் போய் சண்டை போடுறா. தனி மனிதங்க, நான் இல்லைன்னு சொன்னா நீ வச்சு செஞ்சிட மாட்டாங்க. மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்க்கையில இந்தியாவிற்கு வந்த பிறகு எந்த ஒரு பொறுப்பும் வேண்டாம் என்று சொன்ன மனிதர். ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு ஆண்டு 1921 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் இருந்தார். வட்டமேஜை மாநாட்டுக்கு போனாரு, பொறுப்பு என்ன? பொறுப்பு இல்லை, சாதாரணமான மனிதன். இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டுக்கு போனார், பொறுப்பு என்ன? பொறுப்பு இல்லைங்க, சாதாரணமான மனிதன். வெள்ளையனை வெளியே போராட்டம் நடத்தினார், பொறுப்பு என்ன? பொறுப்பு இல்லைங்க, சாதாரண ஒரு மனுஷன். 30 ஆண்டு காலம், அது 29 வருஷம் பொறுப்பே இல்லாம ஒரு மனுஷன். ஒரே ஒரு ஆண்டு மட்டும் 1921 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்து ஒரு தனி மனிதனாக இந்த நாட்டிலே மாற்றம் கொடுக்க முடியும் என்பதை காட்டியிருக்கிறார். நல்லா பொறுப்பு. அவர் பெரிய பதவியில 30 வருஷம் இல்லைங்க, பெரிய தலைவராக 30 வருஷம்.
தனி மனிதனாக 29 ஆண்டுகள் தனி மனிதனாக ஆங்கிலேயர்கள் வேலை விட்டார்கள். அது பிரிட்டிஷ் ராணியாக இருந்தாலும் தனி மனிதனாக கூட போய் பேசிட்டு வந்திருக்கார். அதனால் அது நம்முடைய குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதனாக இந்த சமுதாயத்தில் உங்களால் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாது. பதவி எல்லாம் வரும் போகும், ஒரு அலங்காரம் தான். அதனால நிறைய பேர் நீங்க நினைக்கிறதுனா நீங்க எடுத்து பேசுறீங்க, ஒரு பதவி இருக்கு, நான் சாதாரணமான நான் எடுத்து பேசினா கஷ்டம் நான் நினைக்காது. ஒரு தனி மனிதன் இந்தியாவில் 142 கோடியில 141 கோடி மக்கள் சாதாரண மனிதர். வெறும் 50 லட்சம் பேர் தான் அரசியல் தலைவர், தொழிலதிபர், இங்க அங்க கவர்மெண்ட் சர்வன்ட் 50 லட்சம் பேர் இருப்பான். அதுல 13 லட்சம் பேர் ஆர்மியில் இருக்கிறான். 142 கோடி மக்கள் தொகையில 142 கோடி தனி மனிதன். வெறும் 50 லட்சம் பேருக்கு மட்டும்தான் அடையாளம் இருக்கு. ஆனால் 142 கோடி மக்களுமே நான் தனி மனிதனை சிந்திக்க ஆரம்பிச்சா இந்த நாடு எப்படி இந்த நாட்டிலே மாற்றம் வரும் என்பதை ஒரு முறை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அன்பு சொந்தங்களே, தனி மனிதனாக நீங்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யலாம். அதற்கு அருமையான உதாரணம் மகாத்மா காந்தி அவர். கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்களும் இன்னொரு உதாரணம். தனி மனிதனா நல்ல யோசிப்பார். தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பண்டிட் நேரு அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கும் பொழுது காமராஜர் ஐயா கூப்பிட்டு சொல்றாங்க, இவரைத்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்கள் போட வேண்டும் என்று சொல்றாங்க. அகில இந்திய கட்சி இந்தியாவுடைய பிரதமர் காமராஜர் ஐயாவை கூப்பிட்டு சொல்றாங்க, தமிழகத்துடைய முதல்வர் இவரைத்தான் போடுறத பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. சரித்திரம் உங்களுக்கும் தெரியும், அரசியல் உங்களுக்கும் தெரியும். காமராஜர் என்ன சொல்றாருன்னா, நேரு அவர்களே மன்னிக்கணும், நான் செய்ய மாட்டேன். என்னுடைய எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவேன். எம்எல்ஏக்கள் எல்லாம் யாருடைய பெயரை சொல்லுகின்றார்களோ அவர்களைத்தான் இந்த கட்சியினுடைய தலைவராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் முன்மொழிவேன் அப்படிங்கிறார். பாருங்க என்ன தைரியம். அதன் பிறகு ஒரு மிக வித்தியாசமான தலைவர் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து 2 தலைவர்களை முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்து அதன் பிறகு இவர் முதலமைச்சராக வருவார். இன்னைக்கெல்லாம் பதவி பொறுப்பில் இருந்தாவே நமக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உலகத்துல அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து 2 முறை வேறு ஒருவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்து விட்டு 1954 அந்த பொறுப்பில் இவர் உட்கார். பெரிய மனிதர், மிகப்பெரிய மனிதர். ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இவரை பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. இவரை போல் தன்னிடம் இல்லாம எதுவுமே இல்லாம தனக்கென்று இல்லாம மக்களுக்காக பணி செய்த தலைவர்களை ஆழமாக படிப்பதற்கான நேரம் நமக்கு இல்லை. அதனால இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை நாம் எல்லோரும் கஷ்டப்படுறோம். இவங்க எவ்வளவு பெரிய மேடை போட்டு எங்களுடைய தலைவர்கள் என்று பேசினாலும் கூட அந்த அரசியல் மாற்றம் எப்பொழுது வரும் என்றால் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாம் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அதனால் மேடைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட மக்களுடைய உள்ளங்கள் அவ்வளவு பெரிதாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் நடக்கும். அதனாலதான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், லஞ்சத்தை அறவே தவிர்ப்போம். அதன் மூலமாக நமக்கு பிரச்சனை வந்தாலும் கூட எதிர்த்து நிற்போம். அது இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய இளைஞர் படை தயாராக இருக்க வேண்டும். அதே போல காந்தி அவர்களை போல, காமராஜர் ஐயாவை போல வாழ்க்கையில பதவி என்பது முக்கியம் இல்லை என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். ஒரு தனி மனிதனாக இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொடுக்க முடியும். அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். காரணம், நாம் எல்லாம் ஒரு நாள் மண்ணு தாங்க போகிறோம். இவ்வளவு பெரிய மனிதர்களாக இந்த மேடையில் அமர்ந்திருந்தாலும் கூட இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து யாருக்கு நாம் இருந்ததே தெரிய போகிறது. ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவரே கொஞ்சம் பேர் மறந்துட்டான். அவ்வளவு பெரிய ஒரு ராஜா. அதனால் பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம், அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் இருக்கப்போம். ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட்டு அந்த சமுதாயத்தை உருவாக்கி இருந்தால் நாம் நன்றாக வாழ்ந்திருக்கின்றோம் என்கின்ற அர்த்தம். எப்படி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 1894 ஒரு குளிர் பிரதேசத்தில் எதிர்த்து நின்று 2வது பாதையை தேர்ந்தெடுத்தானோ அதே போல இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கூட நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியும் உங்களுக்கு சொல்றேன். இதற்காகத்தான் நான் 2வது செய்தியாக வச்சிருக்கிறேன். ஐயா, உங்களுடைய பிரச்சனையை கையில் எடுக்கின்றோம், உங்களோடு நிற்கின்றோம், போராடுகின்றோம். காரணம், அதற்காகத்தான் நாங்கள் அரசியல் இருக்கிறோம். உங்களுக்கு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் இருக்கு. அதனால் இதை செய்வது எங்களுடைய கடமை. உங்களுடைய கோரிக்கை இருக்கலாம், ஆனால் அந்த கோரிக்கை எங்களுடைய காதுக்கு வந்த பிறகு அது கடமையாக மாறிவிடுகிறது. அது எங்களுடைய கடமையாக மாறிவிடுகிறது. போராடி இதை செய்து முடிக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளித்து இந்த அற்புதமான தமிழக அயர் கோட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினருக்கும் மறுபடியும் தலைவணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நாங்கள் பார்க்கிறோம், அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து
முன்னிறுக்கையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்திருக்கிறார்கள், வேறு வேறு மாவட்டத்திலும் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள், குறிப்பாக தமிழக பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள், கோவை மாநகரில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, என் சார்பாக என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்கள் சார்பாக ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்கின்ற பெரிய ஒரு அக்கறையோடு நாங்கள் வந்திருக்கோம். வரணும், உங்களுக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும், வந்து உங்களோடு இருக்க வேண்டும், உங்களோடு இருக்க வேண்டும், உங்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும், உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையை உங்களுக்கு விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் சென்னையில் இருந்த நிகழ்வுகளை எல்லாம் இன்று ஒத்தி வைத்து விட்டு, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குரு பௌர்ணமி காலையில நம்முடைய மோகன் பகவத் ஐயா வந்துதான். இன்னைக்கு சென்னையில் நான் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். ஆனா யாரு கேட்டாலும் கூட ஒரே வார்த்தை சொன்னீங்களே, கமிட் பண்ணியிருக்கிறேன், அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், எங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் நான் அந்த மேடைக்கு சென்றே ஆக வேண்டும். ஆனால் எந்த காரணத்திற்கு எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் கூட நான் சென்னையில் இருக்க முடியாததான் 10 நாட்களாக கிளிப்பிள்ளையை போல் மாறிக்கொண்டிருக்கின்றேன் என்று வந்ததிலே மிகுந்த சந்தோஷப்படுகின்றோம், ஆனந்தம் அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம். வருகின்ற காலத்தில் நம்முடைய பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி விரும்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், பாராட்டு.